Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஆப்டிகல் ஐசோமெரிசம். ஆப்டிகல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா two compounds having the same molecular formula but different optical activity. ஒரு காம்பவுண்ட் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நம்ம அதுல இருந்து வருகிற லைட் ரேஸ நம்ம போலரைஸ் பண்றோம். போலரைஸ் பண்ணப்பட்ட லைட் ரேஸ சுகர் சொல்யூஷன்ல நம்ம செலுத்தணும் அப்படின்னா அந்த லைட் ரேஸ்ல இருந்து வருகிறதான வைப்ரேஷன்ஸ்ல சுகர் சொல்யூஷன்ல இருக்கிற காம்போனன்ட்ஸ் வந்துட்டு வைப்ரேட் ஆகி ரொட்டேட் ஆகும். சரிங்களா? சோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். சோ இந்த ரொட்டேஷன் நடக்கிறதுக்கு பேரு தான் என்னன்னா ஆப்டிகலி ஆக்டிவ். சோ லைட் ரேஸ் செலுத்தப்படல அப்படின்னா அந்த ரொட்டேஷன் நடக்காது. லைட் ரேஸ் செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ரொட்டேஷன் நடக்கும். அப்படி இந்த ரொட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? சோ இந்த ஆப்டிகல் ஆக்டிவிட்டி நடக்குது இல்லையா, இந்த ஆக்டிவிட்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதை டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெக்ஸ்டோ ரொட்டேட்டரிய நம்ம டி ஐசோமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நடக்குது அப்படின்னா அதை நம்ம லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ அதை நம்ம எல் ஐசோமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இப்போ இந்த ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமர்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா சோ குளுக்கோஸ் மாலிக்யூல் நம்ம எழுதுறோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா பிளஸ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ், அதாவது டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி நடந்திருக்கிற குளுக்கோஸ், அல்லது நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ், அதாவது லீவோ ரொட்டேட்டரி நடந்திருக்கிற குளுக்கோஸ். சரிங்களா? இதை நம்ம டி குளுக்கோஸ் எழுதலாம் அல்லது எல் குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். சோ எனிஹவ் டி ஐசோமர்ஸ், அதாவது டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி நடந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை டி குளுக்கோஸ் எழுதலாம். லீவோ ரொட்டேட்டரி நடந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை எல் குளுக்கோஸ் எழுதலாம். அப்படி இல்லாத பட்சத்துல பிளஸ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் எழுதினாலும் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது, அல்லது நெகட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா அது ஆன்டி கிளாக்வைஸ் ஃபார்ம்ல அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? So these are all about optical isomerism. உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.